ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஹான் எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீட்டில் செய்கிற தால்ச்சா தான் பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு, பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ, கல்பாசி, 2 வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி விட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்து வதக்கி விட்டு 2 வெட்டி வச்ச தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கல்லுப்பு, கத்திரிக்காயும் வாழைக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சிக்கன் எலும்புத்தூளையும் சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு ஒரு எலுமிச்சை சைஸில் புளிக்கரைசலையும் சேர்த்து வெட்டி வச்ச மாங்காய் துண்டுகளையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போன வரைக்கும் வேக விடுங்க. வெந்து வர ஸ்டேஜில் ஆல்ரெடி வேக வச்ச பருப்பையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட கல்யாண வீட்டு தால்ச்சா ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.